ஃப்ரீடம், சுதந்திரம். ஆமாம், 1991 நமது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி இறந்துட்டார்ல. அப்போது ஒரு அசாசினேஷன், அதற்காக அது மிகப்பெரிய கொடுமை. அந்த கொடுமையை செய்தவர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக மத்திய அரசு குறிப்பாக சிபிஐ அந்த மேட்டரை எடுத்துருச்சு. அதை எடுத்த உடனே அவர்கள் ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, அப்பாவியலை கொண்டு போய் நசுக்கினது, மிதித்தது, கடைசியில் மொத்தத்தில் மிகப்பெரிய தண்டனைலாம் கொடுத்து இன்னைக்கு உயிர் காப்பாற்றி வெளியே இருக்கிறார்கள். அது வேற ஒரு நிலைப்பாடு. இந்த படத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்பாவியான இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் இலங்கை தமிழர்கள் என்பதற்காகவே பிடிக்கப்பட்டு மிதித்து நசுக்கி ஒடுக்கி கொண்டு போய் உள்ள வச்சாங்க. அதுலேயும் குறிப்பாக வெள்ளூர் சிறைச்சாலையில் இந்த கோட்டைக்குள்ளே வச்சு படாதபாடு படுத்திட்டாங்க. அதற்கு நிறைய அதிகாரிகள் வாயை திறக்க முடியல. ஒன்று காங்கிரஸ் ஆட்சி இப்போ அலைஞ்சு திரிஞ்சிட்டு கிடக்கிறாங்கல்ல, ஆதரவு கொடு, அந்த கூட்டணி இந்த கூட்டணி சொல்லிட்டு கிடக்கிறாங்கல்ல. அதுபோல் அந்த காலகட்டத்தில் அப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய இலங்கை தமிழர்களை பிடிச்சி சித்திரவதை செய்தார்கள். குறிப்பாக அதை சித்திரவதை செய்வதற்கென்னே இதர மாநிலத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த நடந்த ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு பாருங்க. அதை அதாவது ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதோட இந்த இன்சிடெண்ட்டை இது அப்படியே திருப்பி ரீவடிவமைப்பு தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் தான் ஃப்ரீடம். இது அண்மை காலத்தில் நிறைய திரைப்படங்கள், வெற்றி திரைப்படங்களை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நல்ல பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கக்கூடிய சசிகுமாருக்கு தேர்வு பண்ணது தான், அந்த ஹீரோவாக தேர்வு பண்ணது தான் ரொம்ப முக்கியமான மேட்ரு. இதில் சத்யசிவா டைரக்ட் பண்ணியிருக்கிறார். இதில் குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் டிஓ மியூசிக் ஜிப்ரான், அடாடாடாடா என்னங்க, அந்த ஒரு காம்பாக்ட் இடத்துக்குள்ள ரீக்ரியேட் பண்ணுவது என்பது அந்த ஃபீலை கொண்டு போய் சேர்ப்பது என்பது பட்டை கிளப்புறாங்களா, தூள் பண்ணுறாங்களா, அடிச்சு நவத்தி நகாசு வாங்குறாங்களாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம். அடுத்து டிஓபி MS உதயகுமார் அந்த டோன் மாறாமல் அந்த அழகாக அந்த இடத்துக்குள்ளே வச்சுட்டு அந்த ஃபீலை கொடுப்பதற்காக அந்த கேமராவுடைய விளையாட்டு இருக்கு பாருங்க, அடாடாடாடா, இதை நம்ம பாராட்டி ஆகணும். இதில் என்னாச்சுன்னா சவுண்டு மிக்சர் தான் இதில் ரொம்ப முக்கியம். சவுண்டு மிக்சிங் என்ற அந்த கலைஞர்கள் கவனிக்கப்படாமலே ஹரிஷ் செஞ்சிருக்கிறார். ஐயா விடுங்க, என்னங்க கதையை தவிர மிச்சதெல்லாம். இலங்கையில் வாழும் ஒரு தன்மானம் மிக்க ஒரு இளைஞர், அங்கே நடந்தாலே கேட்கக்கூடிய ஒரு பர்சன் ஊருக்கு வர்றாரு. அந்த நிறைய பேர் இங்கேருந்து இந்த இலங்கைக்கோ எங்கெங்கே ஃபோன் பண்ணதெல்லாம் லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் போய் சசிகுமார் மாட்டி வைக்கிறார். ஆமாம், அவர் மாட்டி அவர் அடிக்கிறது, அது எத்தனை நாள் அடிக்கிறது, எவ்வளோ அடிக்கிறது, அதாவது இவ்வளோ அடி வாங்க முடியுமா, இவ்வளோ அடி கொடுக்க முடியுமா என்பது தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் என்னாச்சுன்னா, நிஜ்மோல் ஜோஸுங்கிற அந்த பொண்ணு என்ன மாதிரி அதாவது இந்த பொண்ணு அந்த இலங்கை தமிழ்ச்சியாகவே வாழ்ந்த அந்த மாசமாக இருந்து குழந்தை பெறுவது என்பது எப்போ குழந்தை பெறுவது என்பது குழந்தை பேறு காலத்தில் ஒரு கணவன் இல்லாமல் எப்படி ஒரு பெண்ணு எப்படி படுற மனிதர் தானே செய்கிறாருங்கிறத பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ரமேஷ் கிருஷ்ணா, அவர் சிபிஐ அதிகாரியாக ஒரு பெரிய சட்டை, ட்ரெஸ்ஸு, அந்த கோட்டுக்கிட்டலாம் இல்லாமல் ஒரு சாதாரண அரக்கை சட்டையில் அந்த உணர்வுபூர்வமாக எப்படி நம்ம கார்த்திகேயனோட கேரக்டர் அவர் பண்ணியிருக்கிறான்னு வச்சுக்கோமே, அந்த சிபிஐயில் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருக்கிறார். ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்கார். அப்புறம் மூரா ராமசாமி அவர் அப்பப்போ அந்த கருத்துக்கள், அந்த ஒரு மூத்த மனிதர் என்பதற்காக அறிவுரை வழங்குறது, ஆலோசனை வழங்குறது. அது மாதிரி தப்பிக்க வேண்டும் என்பது தப்பிக்கும் பொழுது அவர்களை தடுத்து நிறுத்துறது, தப்பிக்கணும்னு பண்ணுறப்ப தடுத்து நிறுத்தின சசிகுமார், அந்த தடுத்து நிறுத்தினவரே திருப்பி தப்பிக்கணும் வர்றப்போ அது பொறுமையோட உச்சகட்டம் எல்லை என்ன என்பதை அழகாக கொடுத்துருக்கு. இதில் என்னாச்சுன்னா, அந்த போலீஸ் இந்த போலீஸ் எல்லாம் ஜெயிலராகவும் இருக்கிறார். யாருன்னா அந்த அந்த மலையாளத்து நண்பர், அவர் இதில் என்ன ஆச்சுன்னா, திருப்பி அடிக்கிறப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனாக்கா அவர் மட்டுமே உயரதிகாரில், அவர் மட்டுமே தமிழ்நாடுல, அவர் மட்டும் இந்தியா இல்லை, அதற்கு மேலே உள்ள அதிகாரியப்பா ரொம்ப சீரியஸாக போயிட்டு டக்குன்னு மாற்றிடுவாங்க. அது ஏன் அதை கையாளவில்லைன்னு ஒரே கேரக்டரை வச்சு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க.
அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு குறைபாடு இருந்தால் கூட இந்த படம் முழுமையும் உட்கார்ந்து இருக்கிறப்போ ரத்தம் கொதிக்குது, இல்லை பிபி ஏறுதுன்னு சொல்கிறோம்ல, இது மாதிரி ஒரு உணர்வு ஆக்சுவலாக என்ன நடந்தது, போலீஸ் காவலில் இருக்கும் பொழுது அல்லது சிறையில் இருக்கும் பொழுது என்னென்ன கொடுமைகள் நடக்கிறது, பல்வேறு படங்கள் வந்தாலும் இது ஒரு வித்தியாசமான படம். ஆமாம், இளைஞர்கள் பார்க்க வேண்டியதை யாருன்னா சுஜாதா பாண்டியனும் பாண்டியன் பரசுராமன் 2 பேர் தயாரிச்சிருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா, அப்போது வெள்ளூர்லேருந்து 43 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு ஒரு பெரிய செய்தி. அதில் சில பேரை பிடிச்சிட்டாங்க. ஆனால் எஸ்கேப் ஆகி பல்வேறு நாடுகளுக்கு போய்விடும். குறிப்பாக கனடா போன்ற, பிரான்ஸு, இன்னைக்கு இருக்கிற டென்மார்க் போன்றவை இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய வளமையாக இருக்கிறார்கள். ஆனால் அப்பாவியாக இருந்து தண்டிக்கப்படுவதற்கு முன்பு எஸ்கேப் ஆனவர்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து. இதில் என்னென்னா, எல்லாரும் பார்த்து சுதந்திர போராட்டம் மாதிரி தமிழர்களுக்கான போராட்டத்தை பார்க்கணும், தமிழர்களுக்கான முன்னெடுப்பை பார்க்கணுங்கிறது இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வசதியும் இதில் காட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக ராஜீவ்காந்தியோட கொலையை அதை தத்துரூபமாக பண்ணதில் மிகச்சிறப்பாக, அதாவது சிறப்பானா அந்த படப்பிடிப்பை சொல்கிறோம், அது ஒரு கொடுமையான நிகழ்வு. நானும் கூட இருந்து பார்த்துருக்கேன் அந்த நிகழ்ச்சி. அதனால் பார்த்தவன் என்ற முறையில் தத்துரூபமாக கொண்டு வந்திருக்காங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.